இந்தியர்களும் ஹிந்து வட்டத்துக்குள் தான் வருவார்கள் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் சொல்ற கேள்விக்கெல்லாம் பதிலுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. இல்ல அதை வச்சுட்டு இதன் மூலம் ஒரு ஹிந்து ராஜ்யத்தை, ஹிந்து நேஷனை எப்படி பண்ண முடியும்? ஏன் அச்சுறுத்துறீங்க? இந்து ராஜ்யம்னாக்கா அவுரங்கசீப் மாதிரி இங்கே ஒருத்தர் புறப்பட்டு பிரதமர் வந்து இஸ்லாமிய இருக்கிறவங்களாம் இந்துக்களாக மாற போகிறோம்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடிய காலமாக இது. அன்றைக்கு அவுரங்கசீப் செஞ்சார். எல்லாரையும் வந்து மதமாற்றம் செஞ்சார் அவுரங்கசீப். அக்பர் செஞ்சார். அக்பர் செஞ்சு படையெடுத்து வரும்போது 30,000 தாய்மார்கள், இந்திய தாய்மார்கள் தீக்குளிச்சாங்க ராணா பிரதாப் சிங் அரண்மனையில். அதெல்லாம் இப்போ நடக்க முடியுமா? மதம் மாற்றம் என்பது முகல் படையம். இது ரெண்டாக பிரிக்கணும் சார். ஒன்று வந்து முகல் படையெடுப்பு. முகல் படையெடுக்கும் முன்னால் இஸ்லாமியர்கள், முகல் படையெடுப்புக்கான பிறகு இஸ்லாமியர்கள். இங்கே இருக்கிற இந்திய முஸ்லீம்கள் இந்தியனாக இருங்கன்னு நாங்கள் சொல்கிறோம், முகலாக இருக்க வேண்டாம்னு சொல்கிறோம். நான் என்றைக்குமே அக்பரை ஏற்றுக்க முடியாது. என் நாட்டை சூறையாடியவர், என் நாட்டு பெண்களை 30,000 பெண்களை ஒரே இடத்தில் தீக்குளிக்க வைத்தவர் அவுரங்கசீப்பை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்காக இங்கே இருக்கின்ற நம்முடைய சபீரையோ நம்முடைய பாக்கரையோ என்னுடைய சகோதரர்கள். இன்றைய தலைமுறை, முதல் தலைமுறை அல்லது 4ஆம் தலைமுறையில் மதம் மாறியவர்கள், ஆனால் இந்தியர்கள். இந்த சட்டத்தை பொறுத்தவரை இந்தியாவில் வசிக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எந்த ஒரு பாதகமும் கிடையாது. இதை மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் திணிக்க பார்க்கிறார். இதன் மூலம் மத பிரச்சனைகளை கொண்டு வந்து குளிர்காயலாம் என்று நினைக்கிறார். நடக்கவே நடக்காது.